கரங்களை தட்டி உற்சாகமா சக்தியை தந்திடும் அபிஷேகத்தை பெற சக்தியோடு உற்சாகத்தோடு உறுதியோடு அபிஷேகம் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் வாழ்வினை தந்திடும் அபிஷேகம் மீட்பை தந்திடும் அபிஷேகம் வாழ்வினை தந்திடும் அபிஷேகம் மீட்பை தந்திடும் அபிஷேகம் வெற்றியை தந்திடும் அபிஷேகம் சக்தியை தந்திடும் அபிஷேகம் வெற்றியை தந்திடும் அபிஷேகம் சக்தியை தந்திடும் அபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் பாவத்தை போக்கிடும் அபிஷேகம் தீமையை போக்கிடும் அபிஷேகம் பாவத்தை போக்கிடும் அபிஷேகம் தீமையை போக்கிடும் அபிஷேகம் நோயை போக்கிடும் அபிஷேகம் பேயை விரட்டிடும் அபிஷேகம் நோயை போக்கிடும் அபிஷேகம் பேயை விரட்டிடும் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் சாத்தானை வெல்லும் அபிஷேகம் சாபத்தை அகற்றும் அபிஷேகம் படுவோம் சாத்தானை வெல்லும் அபிஷேகம் சாபத்தை அகற்றும் அபிஷேகம் அடிமையை விடுவிக்கும் அபிஷேகம் இயேசுவின் ரத்தத்தால் அபிஷேகம் அடிமையை விடுவிக்கும் அபிஷேகம் இயேசுவின் ரத்தத்தால் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் கண்களை மூடி பாடுவோமா அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் அசப்பட்டு பாடுவோமா அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம் வாழ்வினை தந்திடும் அபிஷேகம் மீட்பை தந்திடும் அபிஷேகம் வாழ்வினை தந்திடும் அபிஷேகம் மீட்பை தந்திடும் அபிஷேகம் வெற்றியை தந்திடும் அபிஷேகம் சக்தியை தந்திடும் அபிஷேகம் வெற்றியை தந்திடும் அபிஷேகம் சக்தியை தந்திடும் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் அபிஷேகம் ரத்தாபிஷேகம் இயேசுவின் ரத்தாபிஷேகம்
கட்டுகளில் இருந்து பாவத்திற்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ரத்தம், 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 ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 ஜெயம். இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால். ரத்தம், 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 ரத்தம் ஒழுகட்டும், ஒழுகட்டும், ஒழுகட்டும். உன்மேல், உன்மேல், உன் குடும்பத்தின் மேல், பாவத்தின் மேல், நோயின் மேல், கட்டுகளின் மேல். அபிஷேகம், அபிஷேகம், ரத்தாபிஷேகம், ரத்தாபிஷேகம். இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்நேரம் இந்த இடத்தில் இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்த நேரம் உன் குடும்பத்தில் இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்நேரம் உன் நோய்களின் மேல் இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்நேரம் உன் குடும்பத்தின் மேல் இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்நேரம் உன் பாடுகளின் மேல் இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்நேரம் உன் பாவங்களின் மேல் இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்நேரம் உன் கடன்களின் மேல் இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்நேரம் உன் விண்ணப்பங்களின் மேல் இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்நேரம் உன் கவலைகளின் மேல் இயேசுவின் ரத்தாபிஷேகம். இந்நேரம் உன் கட்டுகளின் மேல் இயேசுவின் ரத்தாபிஷேகம். தீராத வியாதிகள் தீரட்டும், இயேசுவின் ரத்தாபிஷேகம். தீராத கட்டுகள் நீங்கட்டும், இயேசுவின் ரத்தாபிஷேகம். திருச்சபையின் அதிகாரத்திலே இயேசுவின் ரத்தாபிஷேகம். குருத்துவத்தின் அதிகாரத்திலே இயேசுவின் ரத்தாபிஷேகம். இயேசுவின் ரத்தத்தின் விடுதலையின் ரத்தத்தினாலே இயேசுவின் ரத்தாபிஷேகம். இரு கரங்களை பேர்த்து துதிப்போமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி, 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 துதி. அபிஷேகத்தில் இருக்கிற, அபிஷேகத்தில் இருக்கிற, அபிஷேகத்தில் இருக்கிற, அபிஷேகத்தில் இருக்கிற. விட்டுடாத, விட்டுடாத, விட்டுடாத. துதி, 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 துதி. விட்டுடாத, விட்டுடாத. திரு ரத்தத்தின் அபிஷேகம் இது, திரு ரத்தத்தின் அபிஷேகம் இது, திரு ரத்தத்தின் நேரம் இது. The hour of the divine mercy, the hour of the blood of Jesus, the hour of the blood of Jesus, the night of the blood of Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அப்பா, அப்பா, அப்பா. Hallelujah, 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 hallelujah. துதி, வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை தந்திடும் அபிஷேகம். வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை மீட்பை தந்திடும் அபிஷேகம். வெற்றியை வெற்றியை தந்திடும் அபிஷேகம். சக்தியை சக்தியை தந்திடும் அபிஷேகம். வெற்றியை வெற்றியை தந்திடும் அபிஷேகம். சக்தியை சக்தியை தந்திடும் அபிஷேகம். ஜானட் என்ற ஒரு மகளை தொட்டு திருமண தடை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆல்பர்ட் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற 8 பேருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீ கேட்ட சாட்சியத்தின் வழியாக ஆண்டவர் உன்னை தொட்டு ஆசீர்வதிச்சாரு. ஜூலியட் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் அந்த கட்டியிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினாலே உனக்கு விடுதலை. இயேசுவே, 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 இயேசுவே. மோகன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மோகன் என்ற ஒரு மகனை தொட்டு, மரியம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு.
86 வயதுள்ள மரியம் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவே 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 நன்றி 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 நன்றி. கண்கள் மூடும் பொழுது திறக்கும் பொழுது வலி இருக்கிற ஒருத்தர், you have a pain in the eyelid, God is healing. கண்கள் திறக்கும் பொழுது மூடும் பொழுது அந்த eyelidல இருக்கிற வலியில் இருந்து விடுதலை தந்த ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி 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 ஆண்டவரே நன்றி நன்றி. Praise the Lord. ஹல்லேலூயா. சத்தமா நன்றியோடு ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்திற்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமர்வோம். அடுத்த பாடலை பாடுவதற்கு முன் இஸ்லாம்பார்ந்தவர்களே, பாடல்கள் அது ஒரு நேரம் போக்கல்ல, அது ஜெபம். இவ்வளோ மகிமையான ஒரு அபிஷேகத்தில் ஆண்டவர் கொண்டு போனார் தெரியுமா? அதை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. பயங்கரமையான அபிஷேகத்தில் ஆண்டவர் கொண்டு போனார். அதான் இயேசுனுடைய ரத்தம் அப்படின்ற சொல்கிற வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்குது. இயேசுனுடைய ரத்தம், த வேர்டு. சாதாரணமாக அந்த வார்த்தையை நம்ம சிலவங்கெல்லாம் ஐயோ ரத்தமா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க உண்மையாகவே அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ரத்தம் நம்ம சாதாரணமாக சில சபைகள் சில மதங்கள் அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ண தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு உண்மையாகவே பவர் இருக்குது, அந்த வார்த்தைக்கு உண்மையாகவே மீனிங் இருக்குது இயேசுனுடைய இரத்தத்திற்கு. ஏனெனில் இயேசுனுடைய உடல் மட்டுமல்ல நமக்கு விடுதலை தந்தது, உடலிற்கு உயிரை தருவது இரத்தம். அதனால்தான் இரத்த தானம் மகாதானம் எல்லாம் சொல்லுவாங்க. ரத்தம் கொடுக்கும் பொழுது அது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இன்னொருத்தருக்கு நீங்கள் உயிரை கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க, உயிரை கொடுக்குறீங்க. ஸோ பிளட் இஸ் லைஃப், பிளட் ஹேஸ் லைஃப் இல்லை, பிளட் இஸ் லைஃப், பிளட் இஸ் லைஃப். மொத்தமாக ரத்தத்தை உறிஞ்சிட்டா காலி தான். அதனால் உடலில் எந்த உறுப்பு ரொம்ப மேன்மையான உறுப்பு, ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படின்னு கேட்டால் எல்லா உறுப்புகளும் முக்கியமான உறுப்பு தான். ஆனால் அந்த இடத்துல ரத்தம் போலனா அந்த உறுப்பு கெட்டு போயிடும், அழுகி போயிடும். அதனால் அந்த இடத்துல அந்த ரத்தம் போகணும். எந்த உறுப்பாக இருந்தாலும், அது நரம்பாக இருக்கட்டும், மசிலாக இருக்கட்டும், மூளையாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மூளை இல்லைனாலும் கஷ்டம்தான், இதயம் இல்லைனாலும் கஷ்டம்தான், கண் இல்லைனாலும் கஷ்டம்தான். ஆனால் இது எல்லாத்துக்குமே பவர் கொடுக்கறது என்ன தெரியுமா? ரத்தம். ஸோ பிளட் இஸ் லைஃப், நாட் பிளட் ஹேஸ் லைஃப். உயிர். அப்போது ஆண்டவர் ஏன் ரத்தத்தை கொடுத்தாரு? ரத்தத்தை கொடுத்தது உயிரை கொடுக்கணும்னா உயிரை அழித்து தான் கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் ரத்தத்தால் நம்மை மீட்டார், வீண்டெடுத்தார், நம்மளை மீண்டெடுத்தார். ஹி ரெடீம்ட் த்ரூ ஹிஸ் பிளட். ஆண்டவர் விலை கொடுத்தன்னு தெரியுமா? அவருடைய ரத்தத்தை விலையாக கொடுத்தார். அதனால் அந்த ரத்தத்தை இன்று போற்றுவோம், இன்று புகழ்வோம். இன்றைக்கி நம்ம ஜெரிக்கோ ஜெபத்திலும் ஜெபிக்க போகிறது திரு ரத்த ஜெபமாலை தான். திரு ரத்த ஜெபமாலை பயன்படுத்தி இன்றைக்கி கொண்டாடுவோம். வி செலிப்ரேட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஜூலை மாதம் ஆண்டவருடைய திரு ரத்தத்தினுடைய மாதம். இந்த மாதம் இந்த நைட்ரஜனில் ரத்தத்தை கொண்டாடுவோம். சின்ன இதெல்லாமே நல்ல அழகான பக்த முயற்சிகள். இதெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற முயற்சிகள், இந்த குடும்பத்தில் இருக்கிற முயற்சிகள். பட் வி டு நாட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். நம்ம எப்பவுமே ஏதாவது அது மாதிரி இப்போ நைட் ப்ரேயர் வரும், இல்லை அங்கே ப்ரேயர் போவோம், இங்கே ப்ரேயர் போவோம், அன்பு மீட்டிங் போய்டும், அதோடு போய்டும். ஆனால் திருச்சபை அப்படின்றது பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தில் இருக்கிற ஒரு ஜெபம் திரு ரத்த ஜெபம். அதனால் இன்றைக்கி அந்த திரு ரத்த ஜெபத்தை பயன்படுத்தி தான் நம் ஜெரிக்கோவில் கடந்து போகிறோம். அங்கங்கே சேர்கள் எல்லாம் காலியாக இருக்குது. இதெல்லாமே உள்ள கன்ஃபெஷன் போயிருக்கிறாங்க. சேர் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நிறைய பேர் சேர் ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்க வராதவங்களுக்காக. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. இன்றைக்கி 1 மணிக்கு வரவங்க இருக்கிறாங்க, 2 மணிக்கு வரவங்க இருக்கிறாங்க, 3 மணிக்கு வரவங்க இருக்கிறாங்க. அதனால் 11 மணிக்கு எல்லாம் வரவங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்க. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. அதெல்லாம் வரவங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேர் அது. நீங்கள் இப்போ வந்து உட்கார்ந்த பிறகு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க, இல்லை கன்ஃபெஷன் போகிறீங்க, ஏதாவது தேவைக்கு போகிறீங்கன்னா ஓகே, புரியும். வராதவங்களுக்காக தயவுசெய்து சேரை ரிசர்வ் பண்ணி வைக்காதீங்க. ஓகே, அடுத்த ஜெபத்தின் வழியாக கடந்து போவோம். பாடல் நம்பர் 99. தெரிந்த பாடலா நமக்கு? திருக்கரத்தால் தாங்கி என்னை தெரியுமா, திரு ரத்தத்தால் கழுவிடுமே. செஞ்சிருப்போமா? ஏன்னா அப்புறம் ரொம்ப நேரம் உட்கார போகிறீங்க. நான் பிரசங்கம் வைக்கும்போது உட்கார தானே போகிறீங்க. அதனால் ஜெபிச்சோம், கொஞ்சம் ரெஸ்ட்டு, திருப்பி ஜெபிச்சோம், கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அந்த தூய ஆவியனுடைய அந்த ஒரு அபிஷேகம் நிற்கும் பொழுது, நம்ம இறை வார்த்தையை கேட்கும் பொழுது, தட் வேர்ட் வில் என்ஆக்ட் இன் அஸ். இங்கே Genesis 1
சாப்டர் 1 verse 1 verse 2 verse 3ல பார்த்தீங்கன்னா தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 1வது வசனம் இட் வில் ஸ்பீக் அபவுட் காட் த ஃபாதர், தந்தையான இறைவனை பற்றி பேசும். தொடக்கத்தில் கடவுள். அதில் 2வது வசனம் யாரை பற்றி பேசும்னா தூய் ஆவியானவரை பற்றி பேசும். அவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். 3வது வசனம் ஒளி உண்டாகுக என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த ஒளி உண்டாகுக என்ற வார்த்தை உயிரை கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அதன் மீது யார் அசைவாடி கொண்டிருந்தார்? தூய் ஆவியானவர் அசைவாடும் பொழுது இறை வார்த்தைக்கு உயிர் வரும். அப்போ இந்த கேட்குற இறை வார்த்தைக்கு உயிர் வரணும்னா அதுக்கு முன்னால் தூய் ஆவியானவர் அசைவாடணும். நம்பிக்கையால் உங்களை அசைவாட வைக்கும் பொழுது அப்புறம் நான் உங்களுக்கு அந்த இறை வார்த்தையை கொடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்குள்ள அது போகும். அதனால தான் இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்கிறோம். ஒரு அரை மணி நேரம் இருக்குது, அதனால் செய்கிறோன்னு கிடையாது. தூய ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக, அந்த நம்பிக்கையில் நாம் வளர்வதற்காக we are praying to the Holy Spirit so that he will over upon us. நம் மீது அசைவாடும் பொழுது, அதனால தான் நான் அப்பத்தையும் ரசத்தையும் வச்சுட்டு ஃபாதர் என்ன சொல்வார்? ஆண்டவரே உமது தூய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த. ஸோ அங்கே கேட்குறது பாருங்கள், அசைவாடுங்க, அப்பத்தின் மீது அசைவாடுங்க, ரசத்தின் மீது அசைவாடுங்க, என் கணவன் மீது அசைவாடுங்க, என் மனைவி மீது அசைவாடுங்க, என் விண்ணப்பங்களின் மீது அசைவாடுங்க, எனது ஜெபங்களின் மீது அசைவாடுங்க, என் கண்ணீரின் மீது அசைவாடுங்க, என் கடன் தொல்லையின் மீது அசைவாடுங்க. அந்த நேரத்தில் அசைவாட சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரேயரை ஜெபிச்சு பாருங்கள் நம்பிக்கையோட, அந்த ஜெபம் கேட்கப்படும். ஸோ தூய் ஆவியானவர் பரிசுத்த கன்னித்தாயின் மீது வந்த பொழுது ஒரு பெண் கருத்தாங்கினாள், அசைவாடின பொழுது அந்த வார்த்தைக்கு உயிர் வந்தது. இல்லைனா அதனால தான் நீங்கள் நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறீங்களா, ஏன் உயிர் வரமாட்டேங்குது, ஏன் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டேங்குது? ஏன்னால் நம்பிக்கை என்னும் அசைவாடுதல் நடக்காதனால தான். ஸோ அசைவாடுவதற்காக அதனுடைய உதவி தான் இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் வழியாக we ask the Holy Spirit to over upon us. நம் மீது அசைவாட நிழலிட கூப்பிட்ட பிறகு இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது, அது இன்றைக்கி ஆக்சுவலியாக கொஞ்சம் கட்டியான வார்த்தைகள், நம்ம கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள், போர்டெல்லாம் பார்க்கும்போதே தெரியுதில்ல என்னமோ இன்றைக்கி வச்சு செய்ய போகிறாருன்னு. அதனால் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானும் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும். அதனால் நானும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் கஷ்டமான நாள், கஷ்டமான விஷயம். இயேசுவின் ரத்தம் அது கண்டிப்பாக பிசாசு நம்மளை தூங்க வைக்கும், போர் அடிக்க வைக்கும். ஆனால் அதெல்லாம் நடக்காமல் இருக்க, இறை வார்த்தை உங்களுக்குள்ளே போக, அதில் செயல்படணும்னா தூய ஆவியானவர் அசைவாடணும். அதனால தான் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். 2வது இந்த ஜெபத்தை பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டி கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. பாடுவோம். கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும், இயேசுவின் ரத்தம், 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 திருக்கரத்தால் தாங்கி என்னை திருக்கரத்தால் கழுவிடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் பாவமெல்லாம் நீங்கட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும். பாடுவோம். நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும், திரு ரத்தத்தால் கழுவணுமே, திரு ரத்தத்தால் கழுவணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவணுமே. திருக்கரத்தால்
தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவணுமே. பெருமழை போல் பெருமழை போல் என்னது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். நோய்கள் எல்லாம் மாறிடட்டும், துன்பமெல்லாம் நீங்கிடட்டும். பாடுவோம். நோய்கள் எல்லாம் மாறிடட்டும், துன்பமெல்லாம் நீங்கிடட்டும், திருக்காயத்தால் குணமாகட்டும், திருக்கரத்தால் குணமாகட்டும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவணுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். கோபமெல்லாம் கோபமெல்லாம் மாறிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும். பாடுவோம். கோபமெல்லாம் மாறிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும், இறையன்பால் நிறைந்திடட்டும், இறையன்பால் நிறைந்திடட்டும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவணுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். கண்களை போட்டி உணர்வோமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல். கண்களை மூடி உணர்வோமா? கண்களை மூடி உணர்வோமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். உன் மீது பெருமழை போல ஒழுகுவதை பாரு, இயேசுவின் திரு ரத்தம். உன் மீது பெருமழை போல ஒழுகுவதை பாரு, சிலுவையில் ஒழுகுவதை பாரு, சிலுவையில் ஒழுகுவதை பாரு, பெருமழை போல ஒழுகுவதை பாரு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். ஹல்லேலூயா, 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 இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இரத்த குரலில் சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம். இங்கே இருக்கிறவங்க இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க மட்டும், வெளியில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இங்கே உள்ளவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம்,
ஒரு போட்டி வச்சு பார்ப்போம், யாருடைய சவுண்டு அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வெளியில் உள்ளவங்களா உள்ளவங்களா? சரி, வெளியில் உள்ளவங்க. எஸ், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். உள்ளவங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருச்சபை இயேசுவின் ரத்தத்திற்கு இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கிறது. பன்னிரண்டு மாதங்கள் திருச்சபை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஜெப கருத்தோடு நாம் இணைந்து சென்றோம் என்றாலே நம்முடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப செம்மையாக இருக்கும். 12 மாதங்களும் திருச்சபை ஒவ்வொரு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. இப்போ கத்தோலிக்கர்களுக்கு வாழ்க்கை பயணம் என்பது ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதம் அதற்கான ஜெப கருத்துக்களோடு நாம் பயணிக்கும் போது பிள்ளைகளே, நம்முடைய பயணம் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்போ இந்த வகையில் போன மாதம் நம்ம எதை குறித்து ஆழமாக தியானித்தோம் ஞாபகம் இருக்குதா? ஒரு குட்டி ஜெபம் சொல்லி கொடுத்தனே, ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தனே. இறைவனுக்கு இதயம் உண்டு, ஐயோ அந்த இரக்கத்தில் எஸ் எனக்கு ஒரு இடம் உண்டு. அப்போ போன மாதம் முழுவதும் இயேசுவின் திரு இதயத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்தீர்களா? இருதய ஜெபமாலை சொன்னீங்களா? அதெல்லாம் வந்த நாளில் மட்டும் கேட்டுட்டு இப்படியே போகுதா? தெரிய மாட்டேங்குது, கடவுளுக்கு தான் தெரியும். இனிவே பிள்ளைகளே, இந்த மாதம் அதிகமாக இறைவனின் இரத்தத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போ இயேசுவின் இரத்தத்தில் இந்த மாதம் முழுவதும் நினைச்சு நம்ம நனைய வேண்டும். இயேசுவின் இரத்தத்தில் நனைய வேண்டும், சிலுவையின் இரத்தத்தில் நனைய வேண்டும். whether you take bath in the morning or not, but at first you have to take bath in the precious blood of Jesus. Praise the Lord, hallelujah. இங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தவங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஜெபம் உண்டு. இயேசுவே, உமது தூய இரத்தத்தால் எனது நெற்றியை கழுவி தூய ஆவியால் என்னை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. இயேசுவே, உமது தூய இரத்தத்தால் எனது கண்களை கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. இயேசுவே, உமது தூய இரத்தத்தால் எனது உதடுகளையும் உள்ளுறுப்புகளையும் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே என்று உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அதிகாலை எழுந்தவுடன் இயேசுவின் இரத்தத்தில் நாம் என்ன செய்கிறோம்? குளிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்போ பிள்ளைகள் அதிகமாக இந்த ஒரு ஜெபத்தை இந்த மாதம் முழுவதும் செய்யணும். யூ டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். இந்த மாதம் முழுவதும் காலையில் எழுந்தவுடன் கண்களை திறந்தவுடன் ஜஸ்ட் 5 minutes, ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருந்து, இயேசுவே, உமது இரத்தத்தால் எனது தலையையும் தலையின் உள்ளுறுப்புகளையும் மூளையில்லைன்னு எல்லாரும் சொல்லுதாங்க, என்னன்னு தெரியல, அந்த மூளையையும் கழுவி தூய ஆவியால் என்னை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த கண்ணில் நிறைய பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. பார்க்கவும் முடிய மாட்டேங்குது, நல்லது பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது சீரியஸாக. அப்போ எனது கண்களை உமது தூய இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. இயேசுவே, எப்போதுமே மூக்கில் சளி பிடிச்சிட்டே இருக்குது இயேசுவே. சைனஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆஸ்துமான்னு சொல்கிறாங்க, மூச்சை இழுக்க முடிய மாட்டேங்குது, நைட்டு சரியாகவே தூங்க முடிய மாட்டேங்குது. உமது திரு இரத்தத்தால் எனது மூக்கையும் எனது நாசி துளைகளையும் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. அப்போ பிள்ளைங்க 5 நிமிஷம் இதை ஒரு சீரியஸாகவே சேலஞ்சாக எடுத்துகிட்டு இந்த மாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து பாருங்கள். அடுத்த மாதம் ஆண்டவர் உங்களை சாட்சியாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி,
ஹalleluya 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 ஹalleluya. நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி கரங்களை தட்டி உற்சாகமாக, இயேசுவின் சிலுவைக்கு பின்னால், இரத்தத்திற்கு பின்னால் நான் பயணம் செய்ய போகிறேன். எனக்கு முன்பாக பயணம் செய்வது இயேசுவின் இரத்தம், அதற்கு பின்பாக நான் பயணம் செய்கிறேன். உலகம் எனக்கு பின்னால், எனக்கு முன்பாக யாரு? இயேசு, இயேசுவின் இரத்தம். கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை நாம் பாடுவோம். சந்தோஷமாக ரெண்டு பக்கம் கரங்களை தட்டி, ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட். எஸ், உறங்குறவங்க எல்லாம், தூங்குறவங்க எல்லாம் இடம், ரெண்டு பக்கம் கொஞ்சம் அசைஞ்சு, உடம்ப கொஞ்சம் அசைஞ்சு, கொஞ்சம் உடம்ப அசைங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், உலகமே பின்னால். இயேசுவின் இரத்தம், இயேசு சிந்திய இரத்தத்தினால எங்கள் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால், இயேசு சிந்திய இரத்தத்தினால எங்கள் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வம் எல்லாம் உதறிவிட்டேன். Believe in the precious blood, believe in the precious blood. நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உன் மீட்பிற்காக, உன் மீட்பிற்காக, உன் மீதுள்ள பாசத்திற்காக சிந்தப்பட்ட ரத்தம். உலகத்தின் பெருமை வேண்டாம், உலகத்தின் செல்வங்கள் வேண்டாம், இயேசுவின் ரத்தம் எனக்கு போதும். Believe. உலகத்தின் பெருமை, துன்பத்தின் தொற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உலகத்தின் பெருமை, உலகத்தின் செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலயம் எனக்குள்ள இயேசு, சந்தோஷமாக நானவராலயம் எனக்குள்ள இயேசு. எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் வேலையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் வேலையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க இயலாது. வாழ்வோ சாவோ, துன்பமோ இன்பமோ, வேதனையோ நெருக்கடிகளோ, வறுமையோ கண்ணீரோ, எதுவும் இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க இயலாது. வேதனை, துன்பம், மின்னல்கள், இடர்கள் எதுவும் பின்னால்
வேந்தன் வெற்றி வேந்தரன் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. சேர்ந்து பாடுவோம். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தரன் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வருகின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ எதிர்காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ நல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ நல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். no more turning back. திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க இயேசுவின் பின்னால் மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவின் ரத்தம், இயேசு இயேசுவின் ரத்தம், ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்